இன்னைக்கு என் கதையை பற்றி பேசலாம் இருக்கு. எனக்கு குடிப்பழக்கமோ செல்ஃப் ஹார்மிங் இஷ்யூஸ் அதுவும் இருக்கு. ஏய், இப்போ தானே இந்த இடத்த பெருக்கிட்டு அங்கிட்டு போனேன். அதுக்குள்ளே அழுக்காக்கி வச்சிருக்க. பொறுக்க எல்லாத்தையும். இது இரேசர். எனக்கு தெரியும். மண்டி போட்டு உன் கையால் எல்லாத்தையும் பொறுக்கு. எனக்கு இன்னும் ஹோம்ஒர்க் இருக்கு. நான் அதை முதல்ல முடிப்பேன். சொன்னதை செய். வாய் பேசுற. நடிக்காத. ஏன் உங்க அம்மா எப்போதும் உன்னை ஏசிக்கிட்டே இருக்காங்க தெரியுமா? ஏன்னா நீ ஒரு தலைவலி. உன்னால நிம்மதியே இல்லை இந்த வீட்டில். உன்னால எல்லாருக்கும் பிரச்சனை தான், என்னையும் சேர்த்து. உன் தம்பியை பாரு, சமத்து தங்கம். பெத்தா இந்த மாதிரி பெக்கணும். உன்னையும் பெத்து வச்சிருக்காங்களே, ஒரு மரியாதை இல்லை, ஒரு இங்கீதம் இல்லை. இஷ்டத்துக்கு போற, இஷ்டத்துக்கு வர. இப்போ உள்ள சாப்பிடி சொல்லும். என்ன முறைக்கிற? கண்ணை நோண்டிடுவேன். இந்த முறைக்கிற வேலைலாம் என்ன கத்துற? போய் உங்க அப்பா அம்மாட்ட சொல்ல போறியா? நீ சொல்றதை யாரும் நம்ப மாட்டாங்க. உன்ன மாதிரி தருதலியெல்லாம் பாய்ஸ் ஹோம்ல தான் போய் சேர்ப்பாங்க. கார்த்திக், கார்த்திக், எழுந்து அந்த குப்பியெல்லாம் அள்ளு. உன் குப்பியை அள்ளுறதுக்கு நான் இங்க வரல. நான் வந்து சின்ன வயசுலேயே கொஞ்சம் towards the feminine side தான் இருந்தேன். ஸோ பிகாஸ் நான் வளரும்போது என்னோட கசின்ஸ் எல்லாமே ஃபீமேல்ஸ். ஸோ எல்லாம் வீட்டில் தங்கிட்டு இருக்குது. ஃபாதர் ஃபிகர்ஸ், எங்கள் அங்கிள்ஸ், என் ஃபாதர், இவங்கெல்லாம் லைக் இது ஒன்றும் நேரம். ஸோ அந்த மாதிரி வளரும்போது என்னுடைய செய்திகள் நான் பேசுகிறவையும் அது அப்போ கொஞ்சம் இந்த ஃபெமினின் சைட்டில் அட்டாச்மெண்ட் வாங்க போகிறோம். அனித்திங் நான் இப்போ அன்பதுக்கு தெரிஞ்ச காரணம் ஆக்சுவலி அந்த லீடா. Hey, well done. So smart, my boy. அப்படிதான் இருக்கணும். Smarty pants. Well, we have team coverage on this breaking story in the Middle East and here in Washington from our North America correspondent and our BBC correspondent. இன்னைக்கு ஆண்டி என்னடா? நான் ஹோம்ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது டேய், சொல்லி தொலையண்டா. அவங்க என்ன கிள்ளினாங்க. கிள்ளினாங்களா? மல்லிகா என்ன சொல்றா? கிள்ளினீங்களா? மேடம், நான் ஒன்றும் பண்ணல மேடம். கார்த்திக், what rubbish is this? உண்மையா? மேடம், நான் அவனை நாள்தோறும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் மேடம். அவனை ஹோம்ஒர்க் செய்ய சொன்னால் செய்ய மாட்டேங்கிறான். அப்படி ஏதாவது ஸ்ட்ரிக்டாக சொன்னால் அவ்வளவு தான். ஹோம்ஒர்க் நீ முடிச்சியா இல்லையா? இல்ல. அதுக்காக தான் இந்த கதையை சொல்றியா? பொய். நாங்க வீட்ல இல்லாத போது உன்னை கவனிக்க சொன்னோம். அதுக்கு தான் இந்த பொய் சொல்றியா நீ? Are you turning out to be a liar? நோ, நான் உன் நல்லதுக்கு தான் சொன்னேன் கார்த்திக். நான் பொய் சொல்லல. ஏய், இனஃப். மல்லிகா, சாப்பாடு எடுத்து வை. வாப்பா, வந்து சாப்பிடுவா. Enough of all this drama. வந்து சாப்பிடுவா. அந்த பாயிண்ட் ஆஃப் டைம்லையும் லைக் என் பேரண்ட்ஸ் அவங்களும் லைக் அவங்க என்ன போத்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க எனக்கு தெரியாது. ஆனால் அவங்களோட வேலை எடுத்து கோபமோ இல்லை ஏதாவது என்ன கோபமோ எப்படினாலும் அது என்கிட்ட கரெக்டாக இருக்குது. ஸோ இட் பிகேம் ஐ வாஸ் பஞ்சிங் டெக் மாதிரி. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த பணிப்பெண் அவங்க அட்வான்டேஜ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ உங்கள் அப்பா அம்மாவுக்கு ஒன்று பிடிக்காது, யாருக்குமே ஒன்று பிடிக்காது. நீ பாரு, நீ ரெடியாக இருக்க, நீ இப்படி இருக்க, நீ அப்படி இருக்க. தென் லைக் என்னோட தம்பி கூட என்ன கம்பேர் பண்ணப்படுது. பரவா, தம்பி இப்படி இருக்கா, நீ பாரு இப்படி இருக்க. அந்த மாதிரிலாம் சொல்லி தான் அப்படி மனசில் கொஞ்சம் ஆழமாக பதிய ஆரம்பிச்சிச்சு எனக்கு. கார்த்திக், உன் சயின்ஸ் புக் எங்க காணுமே? தெரியல, பேக்குள்ள தான் இருக்கும். பேக்ல தான் இருக்குன்னா அப்ப நான் என்ன போய் சொல்றேனா? எனக்கு தெரியாது. உன்னால எப்பவுமே பிரச்சனை தான். நான் உங்க அம்மாட்ட சொல்ல போறேன், இல்லாட்டி என் மேல தான் பழி வரும். வேண்டாம், ஏசுவாங்க, ப்ளீஸ் வேண்டாம். மேடம், தம்பி புக்ஸ் எல்லாம் காணும் மேடம். என்ன புக்ஸ்? மேத்ஸ் புக்கு, சயின்ஸ் புக்கு எதுவுமே காணும். ரூம்லயும் இல்ல, பேக்லயும் இல்ல. கார்த்திக், கார்த்திக்,
உன் திங்ஸ் தொலைக்கிறது தான் உன் வேலையா? மேத்ஸ் அண்ட் சயின்ஸ் புக் இதோட 3 வாட்டி ஆச்சு. யூ திங்க் வாட் மணி grown tree is it? பேக்ல தான் இருந்துச்சு. I saw it. அப்ப எங்க உன் தம்பிய பாத்தியா? 6 வயசு தான் அவனுக்கு. எவ்வளவு ரெஸ்பான்சிபிளா இருக்கான். அவன மாதிரி கொஞ்சமாவது இருக்கியா? இல்ல. You are such a useless boy. பேக்ல தான் இருந்துச்சு. I saw it. எடு பாப்போம். இல்ல ஏய் என்னல இப்ப? அவன் புக்ஸ காணுமா? ஏய் நீ திருந்தவே மாட்டியா? ஸ்கூல்ல இருந்து வரும்போது பேக்ல தான் இருந்துச்சு. அப்ப எடு. நேத்து டியூஷன்ல விட்டுட்டியா? தெரியல. நாருங்க. டேய் டேய் உனக்கு என்ன தாண்டா தெரியும்? என்ன கேட்டாலும் தெரியலன்னுங்கிற. சாரி. அடக்காது. உன்னோட செகண்ட் ஃபேவரட் வேர்டா. ஒண்ணு தெரியல இல்லைன்னா சாரி. எனக்குன்னு வந்து வாச்சது பாரு. ஐயோ இந்த வீட்டுல கொஞ்சமாவது நிம்மதி இருக்கா? எனக்கு ஞாபகம் இருக்கிற வரைக்கும் எனக்கு பெரிய நான் ஸ்கூல்ல இருந்து வரும்போது ஐ வாஸ் அ கேர்லெஸ் கிட். இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஓத்தமாக ஊற்றி வந்திருக்கேன். நிறைய தடவை என்னோட புக்ஸ் காணாம போயிருக்குது. புக்ஸ் ஒர்க் ஷீட்ஸ் திங்ஸ் லைக் தட். அது மாதிரி இம்பார்ட்டண்டான விஷயம் எல்லாம் காணாம போயிருக்குது. ஆனால் எனக்கு ஞாபகம் இருக்கு ஸ்கூல்லேருந்து வெளியே முடி இதை நான் பேக்கை வச்சுட்டு தான் வந்தேன். ஆனால் வீட்டுக்கு வந்து செக் பண்ணும்போது லைக் யூஸ் பிஆர் எந்த ஸ்பாட் செக் அந்த ஸ்பாட் செக் நடக்கும்போது அந்த பேக்கை எடுத்தாரு. ஸோ இது த்ரூ ஃபேமிலி ஸ்கூல் நடந்த ஒரு விஷயம். அன்டின் டு த எக்ஸ்டென்ட் என்னோட டெக்ஸ்ட் புக்ஸ் எல்லாம் வந்து ஃபோட்டோ காப்பி பண்ணி பைண்ட் பண்ணி கையில் கட்டி பேக்கோட வச்சுருப்பாங்க. ஸோ அந்த லெவலுக்கு போனிச்சு. தேர் வாஸ் ஒன்ஸ் வேர் ஐ கேம் பேக் ஹோம் ஸ்பாட் செக் பண்ண மிஸ். அந்த ஸ்பாட் செக் நடத்துறது வந்து இந்த பனிஃபிங்க. ஏன்னா அப்பா அம்மா 2 பேரும் வீட்டில் இருக்க மாட்டாங்க அந்த பாயிண்ட் ஆஃப் டைம். ஸ்பாட் செக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பண்ணிப்போய் ஒரு இந்த புக்குக்காரோ எங்கே இருப்பேன்னு சொல்லிட்டு பிபி அடிச்சு உங்கள் அப்பா அம்மா கிட்ட சொல்லிடுவேன் நான் அனுப்பிடுவாங்க ஹோம்க்கு அனுப்பிடுவாங்க ஹோம் பேக்டர். ஸோ ஷி மேக் யூஸ் ஆஃப் எவர் பேசிக் ப்ரொடெக்டிங் மீ. ஸோ சில பேர் வந்து காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் வேலை செய்யும்போது ரொம்ப களைப்பாக இருப்பாங்க. ஸோ வீட்டுக்கு வரும்போது ஏற்கனவே they are very fatigued. நம்ம வந்து இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து ஹேண்ட்ஃபோன் பேட்ரி கூட நம்ம சார்ஜ் பண்ணிட்டு தான் இருப்போம். we won't let the handphone battery. ஆனால் நாமளும் சார்ஜிங் வேணும்னு மறந்துட்டாங்க. ஸோ பெற்றவங்க ஏன் ஹெல்ப்பை ரொம்ப நாடுறாங்கன்னா பிகாஸ் அவங்களுக்கு வந்து அந்த சக்தி இல்லை. they just don't have the energy. they are drained. ஏன்னா அவங்களுடைய எனர்ஜி முக்காசி வந்து வேலை இடத்துக்கே போயிடுது. கார்த்திக் யா உனக்கு எத்தனை தடவை கால் பண்றது? போன் எடுக்க தெரியாது? போன் எதுக்கு கொடுத்துருக்கோம்? எமர்ஜென்சிக்கு தானே. I left the phone in the hall. எங்க? டேபிள் மேல வச்சு டாய்லெட் போயிருந்தேன். டேபிள் மேல காணோம். மொத்தத்தை வச்சேன். Don't act smart. எடுத்து காட்டு பாப்போம். இங்கதான் இருந்துச்சு. இப்போ எங்க போச்சு? எனக்கு தெரியல. உனக்கு என்ன தாண்டா தெரியும்? உனக்கு எதுவுமே சேஃபா வச்சிருக்க தெரியாது. It was just here, I swear. அப்ப யார் எடுத்தா? ஐயோ மேடம் எனக்கு தெரியாது, நான் பார்க்கல. ரூம்ல போய் பாரு போ. எனக்கு நல்ல ஞாபகம் இருந்த ஒரு விஷயம் வந்து இந்த ஃபோன் வந்து பஸ்ஸில் விளாண்டுக்கிட்டே வந்தது.
So I was using the phone, I'm back home. So I had the phone with me and everything like that. வீட்டுக்கு வந்து என்னன்னு தெரியல, திடீர்னு வந்து ஃபோனை காணோம் எங்கே டிடிங்க எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டோன்னு அது இங்கே டேபிளில் வச்சேன். அப்படி சும்மா டேபிளில் அந்த ஃபோனை காணோம். ரீசன் வரல டைம் வரல. பேரண்ட்ஸ் 2 பேர் என்ன கருப்பேர்லாங்க தெரியல, அவங்க வந்து போட்டு அடினா அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடிச்சு இப்போ வந்து நீ வந்து 1/2 மணி நேரத்தில் இந்த ஃபோனை கண்டுபிடிக்கலாம் வந்து அப்போ அவங்களோட the most go to thing was boys home அனுப்பிடுவேன். ஸோ பெற்றவங்க வந்து மேட்டலான வார்த்தைகள் சொல்லும்போது லைக் நீங்கள் வந்து தருதலைத்தனமாக இருந்தீங்கன்னா பாய்ஸ் ஹோம்க்கு அனுப்பிடுவேன், இல்லாட்டி டிசிப்ளினரி ஆக்ஷன் சொன்னால் விட்டு ஒன்று விட்டுடுவேன் அப்படின்னு மிரட்டி நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் ஆத்திரம் சொல்லிட்டு போயிடுவீங்க. பட் அந்த பாதிப்பு வந்து குழந்தைக்கு வந்து ஆள் மனசில் போயிடும். ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் திருப்பியும் நீங்கள் வந்து ஆத்திரத்தை சொல்லுவீங்க, அதில் மீனிங் இருக்கான்னு அவங்களுக்கு புரியாது. நீங்களும் அப்படியே விட்டுடுவீங்க, வார்த்தைங்க விட்டுடுவீங்க. ஆனால் நீங்கள் கரெக்ட் பண்ணாமல் தான் அது போக போக அந்த குழந்தைங்க மைண்டை வந்து ஓ நான் இப்படி தான், நான் தருதல் தான், ஒரு லோ செல்ஃப் எஸ்டீம் ஏற்படுத்தும். அட் சேம் டைம் அவங்களுடைய தனித்தன்மையை கொஞ்சம் ஷேட்டர் பண்ணலாம் அண்ட் அவங்களோட வளர்ச்சி பாதிக்கப்படும். ஏய், ஒரு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்ல. அப்பா அம்மா கஷ்டப்பட்டு வாங்கி கொடுத்துருப்பாங்கன்ட்டு உன் திங்ஸ் அவனுக்கு ஒழுங்கா பாத்துக்க தெரியாதா? காணோ வேணாம்ப்பா வாடா வேணாம்ப்பா வாடா வேணாம்ப்பா. கிட்ட வா. அதான் பாய்ஸ் ஹோம் புத்தியே வரும். அப்பா வலிக்குதுப்பா. அழிக்கட்டும், அப்பதான் உனக்கு புத்தி வரும். நல்லா போடுங்க, வாயக்காரே போய் நல்லா போடுங்க. சார் என்ன இருங்க சார், நான் சொல்கிறேன் சார். கார்த்திக் போய் நல்லா பாரு, சின்ன பிளாக் பேக்கில் இருக்கும், உன் துணி இருக்கு அங்கே இருக்கும், போய் பாரு ஒரு சின்ன பையில. ப்ரோ இருக்கா இல்லையா? உள்ள இருந்துச்சு. கிடைச்சிருச்சா? எந்த நேரமும் திங்ஸ் ஹைட் பண்ண வேண்டியது. நாங்க வைக்கல. வாய மூடுறா. அது எப்படி அங்கே போணுச்சு யாருக்குமே பிள்ளையா, இவங்களுக்கு எப்படி அந்த ஃபோன் அங்கே தான் இருக்குது. இட்ஸ் நாட் லைக் இட் வாஸ் ஆன் த டேபிள் எனிதிங் லைக் தட். அது யோசிச்சு வச்சு ஆனால் அந்த ஃபோன் கிடைச்ச சந்தோஷத்தில் இதுக்கப்புறம் அடிக்க மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு லைக் அடுத்த பின்ன எதுவுமே கேட்கறதில்ல, அடுத்த யோசிச்சது போயிடல. கிடைச்சிருச்சு குடிப்பாச்சு, ஓகே இதுக்கப்புறம் அவங்க அடிக்க மாட்டாங்க. அந்த ஒரு நிம்மதி, இவங்க நல்லவங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் வந்து என்னோட சைல்ட்ஹுட் போயிட்டு இருந்துச்சு. எனக்கும் எங்கள் அப்பாவுக்கு வந்து there was never good relationship. அவர் அவரை வந்து ஒரு மாதிரி வில்லனஸாக தான் நான் வந்து பாட்டில் வந்துருக்கேன். அவெல்லாம் அந்த உண்மை கூட்ட அடிப்பார், லைக் கழுப்தனை வச்சு பூப்புறது போக்கு அடிக்கிறேன். ஈஸ் வாட் இஸ் ஜான். இவர் வந்து எனக்கு வந்து ரொம்ப பிடிக்காம போனச்சு. இவர்கிட்ட பேசுகிற டீப்புக்கு வரும்போது நான் வந்து ரூமுக்கு போய் உட்காந்துருப்பேன். லைக் ஐ ஜஸ்ட் ஹேட் டு பிரிங் சம்படி மீன்ஸ் அவர் தான் வில்லன். ஏய் இப்போ மணி என்ன? ஏன் உங்களுக்கு தெரியாதா? என்ன இப்போ என்ன, என் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்தேன். ரொம்ப ஓவரா போற. இனஃப் இது இன்டர்கேஷன்ல. ஏய் டோனை கேட்டியா? திமிரு. ஏய் நீ பெரிய இவனா? ஐ எம் 18, ஸோ யா. 18னா மரியாதை இல்லையா?
மரியாதை ரெண்டு பக்கமாக வரணுமா? ஹலோ, இந்த வீட்டில் ரூல்ஸ் இருக்கு, ஓகேயா? இந்த வீட்டில் ரூல்ஸ் இருக்குது சரி, நானும் இருக்கேன்னு யாருக்காவது தெரியுதா? கார்த்திக், நீ மறுபடியும் ஏத்து பேசிக்கிட்டு இருக்க. ஐம் வார்னிங் யூ. எப்போ நான் தான் ப்ராப்ளம். ஆல்வேஸ். ஏய் வாய மூடு. ஏய், முதல்ல நீ வாயை மூடிட்டு உள்ள போ. வாடவேலா. The kind of punishments, I think, they got really cape if கருப்பின் அடிச்சு போய் தூக்குறது, மூச்சு போகிற வரைக்கும் like knocking the wind out of you kind of situation. அந்த மாதிரி இருக்கிற வரைக்கும் ஆகிட்டால காலில் சூடு வச்சுருக்காங்க, லைக் கப்பியை சூடு கப்பி then like that goes because மருந்து சாப்பிட மாட்டேங்கிறேன். அந்த காலத்தில் சொல்லி நான் வந்து பிள்ளையை அடித்து வளர்த்தனால ஒரு நல்ல நிலைமையில் இருக்காங்க. அந்த காலத்தில் வந்து டஃப் லவ்னு ஒன்று இருந்துச்சு. என்னை எடுத்துக்கங்க, என் அம்மா அப்படி தான் என்னை வளர்த்தாங்க, நான் நல்லா தான் இருந்தேன். ஆனால் டிசிப்ளினரிக்கும் அபியூஸ்க்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. அதுவும் இந்த காலத்து பசங்களுக்கு வந்து டிசிப்ளினரி ஆக்ஷன் வேறு பண்ணணும். ஏன்னா அந்த காலம் என்பது அந்த காலம் தான். இன்றைய குழந்தைங்க வந்து வேறு உலகத்தில் இருக்காங்க. ஸோ முந்தியுள்ள டெக்னிக்ஸ் will not work. இன்னொரு விஷயம் நான் சொல்லணுன்னா, எப்படி டிசிப்ளின் பண்ணிங்கன்னா ரொம்ப முக்கியம். ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்து அவங்களுக்கு ரேஷனலைசேஷன் மெச்சூரிட்டி இல்லை. they are lacking it. உங்களுக்கு as an adult you might think your discipline in child's behavior. அந்த பிஹேவியரை தான் கரெக்ட் பண்ணேன்னு சொல்லுவீங்க. ஆனால் அந்த child அப்படி ப்ரெசிவ் ஆகாது. இந்த child will think, என்ன தான் வெறுக்கிறாங்கன்னு. என் ஆக்ஷன்ஸை வெறுக்கல அவங்க ப்ராசஸ் பண்ண மாட்டாங்க, என்ன வெறுக்கிறாங்கன்னு ப்ராசஸ் பண்ணுவாங்க. I mean secondary school one, நான் வந்து தானே கொட்டக் அந்த ஆரம்பிச்சுக்கிட்டேன். If I had to fight back, I was fighting back. After I left secondary school is where things started to get worse. I think அப்பனா வந்து like the whole self-harm thing started. சும்மா என்ன எல்லாரும் பண்ணுறாங்களே, இல்லை என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சு. அப்புறம் ஐபி போனேன். ஐபி போனதுக்கு அப்புறம் there was freedom, absolute freedom, which is where I started to drink and smoke. And then also yeah, and that's when also this self-harm being came in, like make that ஆரம்பிச்சேன். Okay, எடுத்த ஆரம்பிச்சேன். The pain became so, it was a very addictive pain. So it became a very constant thing. எப்போ எனக்கு அது பலம் பேக் and my freedom விட்டுட்டே இருக்கும். பென்சில் கேஸிலும் புதல்லையோ அந்த பேக்கில் ஒரு பென் மை ஃபிலிம்துக்கிட்டே இருக்கும். பெண்ணை ஃப்ளார் நினச்சிது, அதுக்கப்புறம் வந்து ஒருத்தர் உடச்சின் ட்ராஸ்லாம் எழுப்பியிருக்க துசிலது லைக் ஸ்பீச் டூ. அது வந்து ஒரு ஃபேமிலி வந்து இதன் இது திங் தோஸ் ஒரு ரீட் அவுட் ஃபார் லைஃப் ரெடி. அப்பா விக்னான் செட்டில் நம்ம போகிறோம். சரி செத்து போயிட்டா யாராவது கவலையா போயிட்டுங்களா, கவலையா அப்பட போத்துங்க அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இது happens. வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது நிறைய ஃபேக்டர்ஸ் அப்படிங்க இருக்குது. பட் ஜஸ்ட் பி வெரி செல்ஃப் ஹார்ம் விதவுட் சுசைடல் ஐடியேஷன் ஐ பிலீவ், ரைட்? அது ரொம்ப காமன். சம்டைம்ஸ் அவுட் ஆஃப் கியூரியாசிட்டி, என்னடா வலிக்குமா வலிக்காதா, ஏன்னா அது ஒரு பருவம் தானே, உங்கள் ஐடென்டிட்டி வந்து ஷிஃப்ட் ஆகுது, எஸ்பெஷலி அந்த adolescent பீரியட். நான் யார், அந்த கியூரியாசிட்டி தான் தூண்டும். இன்னொரு வந்து இன்ஃப்ளூயன்ஸ், சுற்றி இருக்கிற சூழ்நிலையோட இன்ஃப்ளூயன்ஸ். மித்தவங்க செய்கிறது பார்க்க போது அவங்க இன்னும் அந்த கியூரியாசிட்டி தூண்டலாம். பியர் ப்ரெஷர்னால முடியும். சில சமயம் சோஷியல் மீடியா ப்ரெஷர்ஸ், சேலஞ்சஸ் இப்போலாம் நிறைய விஷயம் நடந்துகிட்ருக்கு டு என்கரேஜ் டீனேஜ் டூ ஹார்ம்ஃபுல் ஆக்ட்ஸ். ஒன் ஆஃப் இட் இஸ் ஆல்சோ செல்ஃப் ஹார்ம். ஆல்கஹால் கன்சப்ஷன் கூட ஒரு செல்ஃப் ஹார்ம் தான். சில பேர் வந்து லிமிட் பார்ப்பாங்க, யூனோ தே வில் சேலஞ்ச் threshold இப்படியா அப்படி. ஸோ இட் ஸ்டார்ட்ஸ் ஆஃப் வித் தட். சில பேர் செல்ஃப் ஹார்ம் கூட பண்ணுறாங்க, எஸ்பெஷலி சில்ட்ரன் ஹூ ஆர் ஹைலி ஸ்ட்ரெஸ்ட்,
traumatized or just overly stimulated, like children with ADHD diagnosis. அவங்களாம் வந்து they deeply sense feelings, so they are very overly stimulated. அப்புறம் they tend to do self-harm to numb from the outside, to numb their feelings. So நமக்கு சின்னங்க விட்டுப்பட்டா கூட straight away the signal brainக்கு போயிடும், let's release the endorphins, which is nature's painkiller. Natural painkiller, your brain has it. So some people, if உங்களுக்கு ரொம்ப வலிக்கும் போது, somebody is in so much pain, when they cut, the brain releases the endorphin, it numbs the pain. But endorphin also makes you feel like very bright, so they feel numb, like they don't feel the pain. ஒரு release, ஒரு escape. யாருமே அவங்ககிட்ட சொல்லி தரல ஒரு ஆரோக்கியமான வழியில் எப்படி உங்கள் வலியை போக்கலான்னு யாருமே சொல்லி தராதனால இந்த பாதையை யூஸ் பண்ணிட்டாங்க. எங்கள் அப்பா வந்து became very close to this helper. So at the part of time நான் வந்து NSக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். NSக்கு வெயிட் பண்ணுற டைமில் வந்து so I was just at home after IT waiting for NS and everything. Just at home. அப்போ வந்து என்ன நடந்துச்சுன்னா லைக் த landscape வந்து ப்ரிப்பேர் எவ்ரி டைம் லன்ச் டைம் வீட்டுக்கு வந்துடுவார். ஸோ இட்ஸ் வெரி வீட் பிகாஸ் இந்த ஆள் வீட்டுக்கு வரதே அதிசயம். பட் லன்ச் டைமுக்கு தான் வீட்டுக்கு வந்துடுவார். வந்த வேதத்துக்கு என்னை வந்து லைக் எங்கள் அண்ணா அதில் வந்து வாக்கிங் கூட்டிகிட்டு போக சொல்லுவாங்க. லன்ச் டைம் கீழே போயிடுவார். கீழே போயிட்டு go for a walk, smoke 1 or 2 sticks and cigarettes and then come back up. ஸோ ஆக்சுவலாக வீட்டில் இவர் இருக்காரு, வீட்டுக்குலாம் பேச முடியாது, வீட்டில் இருந்தால் அவனுக்கு கடுப்பாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வெளியேறுவேன். கீழே போன உடனே மை டாக் அது he did his business and everything. So I said எதுக்கு இப்போ வந்து ரொம்ப தூரமாக நடந்துட்டு அவனை போய் catch on my shows அப்படின்னு சொல்லிட்டு I immediately brought him up. மேலே வரும்போது தி கேட், ஸோ யூஸ்வலி கேட் மக்கள்லாம் பூட்டிட்டு வெளியாக கலவு தாக்கம் இருக்கும் வீட்டில். ஸோ கேட் ஃப்ரம் மூடி இருக்குது, கேட் ஃப்ரம் பூட்டி இருக்குது, அதுவும் பூட்டி இருக்குது. ஆண்டி இப்போ எதுக்குடா லஞ்சுக்கு வந்து யாருக்கு இன்னும் சொல்லணும்னு தோணலை. இங்கே ஏதாவது பண்ணிட்டு போடுறேன். காசு அழகிட்டு பேசுறது இல்லையா? அப்போ ராத்திரி வீட்டில் அடிஷனடியில் இருக்கும்போது நான் வந்து படம் பார்த்துக்கலாம். படம் ஃபோனில் படம் பார்த்துட்டு இருக்கும்போது இதுலேயும் எங்கள் அம்மா கத்துற சத்தம் கேட்டுச்சு. ஐ வாஸ் லைக் என்ன இந்த நேரத்தில் யார் கத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரூம் விட்டு வெளியே வந்து பார்த்தேன். தென் எங்கள் அப்பாவோ லைக் எங்கள் அம்மா வந்து அந்த பணிப்பெண்ணோட ரூமுக்கு வெளியே இருந்து கப்பிக்கிட்டு இருந்தாங்க. தென் எங்கள் அப்பாவும் பணிப்பெண்ணும் வந்து ரூம்லேருந்து வெளியே வராங்க. நான் வீட்ல இல்லாத போது இந்த கருமத்தை நடந்துட்டு இருக்கா? ஏய் calm down கத்துறே ஊருக்கு எல்லாரும் கேக்குது. வாய மூடுங்க மேடம் மேடம் மன்னிச்சிருங்க மேடம், ப்ளீஸ் மேடம், சாரி மேடம். நீ பேசாத. நீ நினைக்கிற மாதிரி இல்ல. ரிலாக்ஸ். எல்லாரும் சேர்ந்து என்ன முட்டாளாக்கிட்டீங்க. ஏய் இப்போ என்னத்துக்கு அவனை இழுக்கிற? இவனை வச்சுட்டு தானே இந்த கன்றாவியா பண்ணிட்டு இருக்கீங்க. கொஞ்சமாவது வெக்கம் இருக்கா? என்ன மாதிரி அப்பா நீங்க? அம்மா calm down, it's not worthy. ஏய் நீ பேசாத. கத்துறத நிப்பாட்டு ப்ளீஸ். மேடம் சாரி மேடம், ப்ளீஸ் சாரி. நீ இன்னும் இங்க தான் நிக்கிறியா? உன் மூச்சை உடைக்க போறேனா? ஏய் அப்புறம் பேசிக்கலாம். ஸ்டாப். இதுக்கெல்லாம் நீதானா காரணம்? நீதான். ஏய் என்ன 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 வாய மூடுங்க. really விவாகரத்து வந்து எப்படி வந்துச்சுன்னா ஒரு பேரண்ட் வந்து எஃப்ஐஆர் வச்சதுனால வந்தது. ஸோ அந்த குழந்தை மைண்ட் வந்து பார்ப்பாங்க, ஓகே என் அப்பாவுக்கு வந்து என் அம்மா பிடிக்காதனால தான் விவாகரத்து பண்ணிக்கிறாங்க அண்ட் வேற ஒருத்தர் கூட போகிறாங்க. ஸோ அது வந்து எப்படி அந்த
child ப்ராசஸ் பண்ணிருந்தா ஓ பிடிக்காதனால ஸோ என்னையும் பிடிக்காதனால போகிறாங்க. they will self-inflict on themselves. and இது பாதிப்பு வரும். ஏன்னா எதிர்காலம் வந்து how do they view women, how do they view men, how do they view relationship, love கூட அது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம். ஸோ இங்கே தான் பேரண்ட்ஸ் நான் சொல்ல வேண்டியது வந்து நீங்கள் வந்து affair வச்சுக்கிறீங்களோ இல்லையோ at the end of the day நீங்கள் விவாகரத்துன்னு அந்த பேச்சு வரும்போது நீங்கள் உங்கள் பிள்ளைங்ககிட்ட பேசி ஆகணும். they have to be involved in the process. co-parenting பற்றி நீங்கள் பேசி ஆகணும். உங்கள் குழந்தைங்ககிட்ட சரி அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் வந்து திருமண பந்தம் தான் முடிஞ்சது தவிர அந்த பிள்ளையை வளர்க்குறதுக்காக நீங்கள் வந்து ஒரு புதுமையான நட்பை உருவாக்கணும். எஸ் இட்ஸ் நாட் ஈஸி. அதுவும் எஃப்ஐஆர் ஆன கப்பல்ஸ்க்கு வந்து இது கஷ்டமான செயல் தான். ஆனால் உங்கள் குழந்தைங்களுக்காக நீங்கள் செஞ்சே ஆகணும். ஏன்னா அப்படி செய்யும்போது அந்த பாதிப்பு கொஞ்சம் குறையும். அதுக்கப்புறம் எங்கள் அப்பா திரும்பி வீட்டுக்கு வரல. பேரண்ட்ஸும் வந்து அதுக்கப்புறம் டைவர்ஸ் பண்ணிக்காங்க. அண்ட் தென் கொஞ்ச நாளுக்கு வந்து அந்த ஆள் வந்து அந்த அதே பனிப்பெண்டை வந்து எங்கள் பாட்டிக்காக அவர் வந்து பனிப்பெண்டை எடுப்பார் ட்ராவில் பார்த்துக்கிறதுக்காக. பாட்டியை பார்த்துக்கிறதுக்காக எடுத்துட்டு பாட்டியை வந்து அவரோட சிப்ளிங்ஸ் வீட்டுக்கு அனுப்பிட்டு அவரும் இல்லை பனிப்பெண்ணை வந்து ஒரே வீட்டில் வந்துட்டு இருந்தாங்க. Things started getting a bit different in the house. Like, Amma became like she was depressed. So the way she started talking to us, handling us, became like very bad. She was less. Capability கல்யாணம் பண்ணி இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு மாதிரி செல்ஃப் பிட்டியில் வந்து இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதோட மைனஸ் கம்ப்ளீட்டாக. மா ஏய் சாப்பாடு வாங்கிட்டு வந்தியா? எனக்கு ஒரு 50 கொடு. மா போதும்மா. ஏய் நீ என்ன லெக்சர் பண்ணாத. மா யூ நீட் தெரப்பி. எதுக்கு தெரப்பியா? ஐ எம் நாட் த ப்ராப்ளம். நீ தான்டா ப்ராப்ளம். நானா? ஆமாடா நீ தான் ப்ராப்ளம். நீ பிறந்ததுலேருந்தே ப்ராப்ளம். என் வாழ்க்கையில் ப்ராப்ளம், என் கல்யாணத்தில் ப்ராப்ளம், எல்லாத்துலையும் ப்ராப்ளம். எல்லாம் ஒன்னால தான். நாங்கள் ஒன்னால சந்தோஷமாவே இல்லை. அதான் போயிட்டான் வேற ஒருத்தி கூட. நான் தான் இங்கே இருக்கேன். என்ன பண்ணுறது? என் தலையெழுத்து. ஹலோ, ஆமாம் நான் தான். என் பக்கத்தில் என் யூஸ்லெஸ் பையன் உட்காந்துருக்கான். இவனால தான் எல்லா பிரச்சனையும். மா ஸ்டாப். சொல்கிறல்ல, இவனுக்கு ஃப்யூச்சரே இல்லை. கையில் ஒரு 50 துள்ளி கூட இல்லை. மா மா பூனை வைங்க. ஏய் என் ஃபோன். Slowly அவங்களோட alcohol like she was very dependent on it. ஆரம்பத்தில் தூங்குறதுக்காக வந்து குடிக்கிறேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் சும்மா குடிச்சு. and she wasn't like a person who could handle it. So காசு became a very big problem. like எனக்கு காசு வேணும். அவன் காசு கொடுத்தா வந்து ஒன்றும் காசு கேட்பாங்க. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் அவங்களோட பேரண்ட்ஸ் எல்லாருக்கிட்டையும் போய் பேசியோம் பாரி இந்த மாதிரிலாம் பண்ணுறான் இப்படி நடந்துக்கிறா. அந்த ராத்திரியே நான் வந்து I made the decision. I called my friend. கொஞ்ச நேரம் அவங்க கேஷ் பண்ண முடியுமா இந்த மாதிரி நடந்துச்சு. நான் இங்கே இருந்தேன்னா I don't think it's going to be good. And then my friend was like, okay, man, just come over. அப்படின்னு சொல்லிட்டு I just packed my entire room up and I left.
ஸோ அது மூலியமாக தான் வந்து முதல்ல ஒரு ஃப்ரெண்ட் வீட்டில் தங்கினேன். அதுக்கப்புறம் இன்னொரு ஃப்ரெண்ட் தென் ஐ ஷிஃப்ட் டு another friend's house. I was just house hopping in that sense. கசின்ஸ் ஹவுஸில் போய் நான் தங்கிட்டு இருந்தேன். ஸோ இப்போ வந்து கடைசியாக வந்து ஒரு இடத்துல வந்து ரெண்டலுக்கு தங்கிட்டு இருக்கேன். இந்த கேஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய பேர் தேவை யாரை குறை சொல்கிறது, யாரை ஃபர்கிவ் பண்ணணும், யாரை ஃபர்கிவ் பண்ணணும். நீங்கள் வந்து ஒன்று தெரிஞ்சுக்கணும், அதோ அப்யூசிவ் ரிலேஷன்ஷிப்பில், இமோஷ்னலி அப்யூஸ் ரிலேஷன்ஷிப்பில் இந்த கேஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா பெற்றோர்கள் அவங்களே அறியாமலே அந்த குழந்தைய மன ரீதியாக ரொம்ப அப்யூஸ் பண்ணியிருக்காங்க, பாதிச்சுட்டு. ஸோ அந்த தருணத்தை பார்த்தா யூ மைட் திங்க் யூ வாண்ட் டு பிளேம் த பேரண்ட்ஸ். ஆனால் நீங்கள் ஒரு இன்னொரு வியூவில் பார்க்க அவங்களுக்குன்னு ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருந்துச்சு. அவங்களுக்குன்னு எப்படி இதை ரிசால்வ் பண்ணிட்டு அவங்களே க்ளூலெஸ் இல்லாமல் இருந்தாங்க. அதோட தாக்கம் தான் இங்கே வந்திருக்கு. பட் அலாங் த வே அந்த குழந்தை இந்த மாதிரி விஷயம் கேட்டதுனால வளர அவரே தனியாக அறியாமல் அவர் பெற்றோரை வெறுக்கிறாரையோ, அவர் ஆள் மனதில் இருக்கிற அவரையே வெறுக்கிறாரு. அவர் வந்து இப்போ வந்து நல்ல நிலைமையில் இருக்கலாம், நல்லா சம்பாதிக்கிறார், ஆரோக்கியமாக இப்போ இருக்கிறாரு சொல்கிறாரு. ஆனால் இதை ரிசால்வ் பண்ணாமல் இருக்கிறாரு. இன்னும் அதை ஆள் மனத்தில் இன்னும் ஒரு இடத்துல பூட்டி கிடக்குது. எதிர்காலத்தில் ஏதாச்சும் ஒரு சிச்சுவேஷன் அவருக்கே ஒரு தனி குடும்பம்னு ஆரம்பித்தாருன்னா இந்த விஷயம் திருப்பி சர்ஃபேஸ் ஆகும். ஏன்னா இட்ஸ் நாட் ரிசால்வ்ட். ஏன்னா அவர் வந்து பெற்றோர்கிட்ட மன்னிப்பு கேட்குறாரு இல்லையோ, முக்கியமான ஆள்கிட்ட அவர் மன்னிப்பு கேட்க வேண்டியது வந்து அவர் மன்னிப்பு கொடுக்க வேண்டியது வந்து அவருக்கே. ஹிஸ் இன்னர் சைல்ட் நீட்ஸ் டு பி எம்ப்ரேஸ்ட். அந்த மன்னிப்பு அங்கே போகணும். யாருமே வந்து புரிஞ்சிக்கல அந்த போன டைமில். மூணாவது வீக்கெண்ட் இட்ஸ் இன்னொருத்தவங்களோட பேச்சு கேட்கிட்டு நம்ம பிள்ளை தப்பு பண்ணிட்டு தப்பு பண்ணது இஸ் இவன் மூலியமாக தான் எல்லாரும் வந்திருக்கும், இவன் தான் தப்பு பண்ணியிருக்கான் அப்படின்னு சொன்னதை தவிர அவங்க சில இடத்துல சொல்லியிருக்காங்க, நாங்கள் வந்து உனக்கு ஃபேன்ஸ் மாதிரி, நீ தோலுக்கு மேலே வந்துட்டேன், நாங்கள் உனக்கு ஃபேன்ஸ் மாதிரி. பட் they were not friends. I could never see her as a friend because with friends it was a different thing, but with them it wasn't that they should have been good. ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்கள்? ஹலோ, நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்க. ஓகே. ஸோ உங்களை வாழ்க்கை சின்ன வயசில் நடந்த விஷயத்தை பற்றி நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க, செல்ஃப் ஹார்ம் பற்றின விஷயங்கள் நீங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? லைக் டு யூ ஒர்க்? எப்படி இருக்கு உங்கள் வாழ்க்கை? இப்போ கரம்பி வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதே லைஃப்பில் வந்து திருப்பி ஸ்கூலுக்கு போகிறது தவிர போயிட்டு செஞ்சுட்ருக்கேன். ஓகே, தட்ஸ் குட் டு ஹியர். அப்புறம் நீங்கள் செல்ஃப் ஹார்ம் பற்றின விஷயம் சொல்லிட்டு இருந்தீங்களா? ஸோ ஒரு குறிப்பிட்ட காலத்து வரைக்கும் செஞ்சுட்டு இருந்தீங்க, அப்புறம் நிப்பாட்டிட்டீங்கன்னு சொன்னீங்க. எஸ்பெஷலி NS நேஷனல் சர்வீஸ் போகும்போது யூ ஃபவுண்ட் அவேக்கனிங்னு சொன்னீங்க. ஐ ரிமெம்பர். ஸோ ஐம் ஜஸ்ட் கியூரியஸ், எது தூண்டிடுச்சு அந்த அவேக்கனிங்? What triggered that awakening? இருந்தவங்க sergeants occupied like like the recruits out about அவங்க எல்லாரும் வந்து like that bite much of us were really good, they were very tight that sense. So like uplift பண்ணிட்டு இருந்தாங்க and didn't feel very good because I was only one of the older ones that and used together, and the rest of them were younger, they were smaller, I was fit and everything like that. No pretty இவங்க கூட எல்லாம் பண்ண மாதிரி. So ரொம்ப I was self-conscious about it, but as it progressed, right, and now I saw changes in myself. And அங்கே போயிட்டு நம்ம ட்ரெயின் பண்ணுறது மக்கள்லாம் நம்ம வேலையாக இருந்துச்சு. There were so distractions, there's nothing, and also you train every day, and then it became a thing where like பரவாயில்லையே நம்மளால இந்த மாதிரி பண்ண முடியுதா அந்த மாதிரி லைக் நானே யோசிச்சு நானே வந்து ஒரு ஷாக்கால தம்மங்கள்லாம் இருந்துச்சு. ஸோ அப்படிதான் வந்து என்னோட awakening the part of time. நீங்கள் சொன்னீங்களா NSக்கு அப்புறம் NSல இருக்க போது you were able to do it, but வந்ததுக்கு அப்புறம் you went out to party and old habits came back. Yes. Right? Old habits came back. அதை விட்டு மீண்டு வந்துட்டீங்களா இப்போ? Yes. எப்படி மீண்டு வந்தீங்க? Okay, so old habits did come back, right? Like so the மாதிரி அப்போ like weekends முக்கா போலும் போது then like candidates would all go out for drinks, meet my friends for drinks, so until I've been booking. அதுக்கப்புறம் வந்து like after LS everything, the part being like everything still calling the alcohol, still calling it. They are all habits one cheap to repeat, but then the part of time also like to work there was this voice that kept reminding me of like actually at one point of time you managed to break out of it.
why not do it again, why not do it again? So the voice wasn't there, but it was a very small little voice. And as the years passed, it got a bit louder. It got louder and a bit louder and a bit louder. Like, eventually, I think like I think what some time back it got really loud and I was like, okay, what I need to stop this. அது இன்னும் பண்ண முடியல என்னால். அது ஒரு மாதிரி மெமரி இந்த லைக் எப்போ வந்து ஒரு மெமரிஸை பார்த்தாலோ இல்லை வந்து லைக் when I think about the like my understands everything, அது அந்த போய் உட்காம இந்த மாதிரி நீ பண்ணியிருக்கியே இப்போ பண்ண மாட்டீங்க அப்படின்னு வந்து அந்த ஒரு வாய்ஸ் வந்து யோசிச்சுக்கிட்டே இருந்துச்சு. Then I just made the decision, but I changed. ஸோ நீங்கள் சொன்னீங்க அந்த வாய்ஸ் கேட்டதுன்னா நீங்கள் நிறைய மாற்றங்கள் செஞ்சீங்கன்னு, ரைட்? ஸோ எந்த மாதிரி மாற்றங்கள் செஞ்சீங்க? So முதல் மாற்றம் வந்து I think the thing was I can't record. So அது முதல் விஷயம். Then ரெண்டாவது வந்து personal training எடுக்க ஆரம்பிச்சேன் before I do to work on myself, like physical training. Because ஆரம்பத்தில் லைக் அதை சொன்னது எனக்கு அதை பண்ணி தான் வந்து லைக் வாவ் நீ இப்படியெல்லாம் பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு சீனியர் சிச்சுவேஷன் இப்போ லைக் நான் போக்கேன்னா லைக் பி ஏபிள் டு கம் அவுட் அப்படின்னு ஒரு தாட் வந்துச்சு. ஸோ அதில் வந்து அதை ஆரம்பித்தேன். மித்தவங்க எப்படி உங்களோட மாற்றத்தை ஏற்றுக்கொண்டாங்க? லைக் ஃப்ரெண்ட்ஸ், லைக் நீங்கள் வீடியோவில் சொல்லியிருக்கீங்க சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து அந்த மது அருந்தல் மட்டும்தான் கூப்பிட்றாங்க, பட் நீங்கள் இப்போ விட்டுட்டிங்கன்னு சொல்லிட்டீங்க. ஸோ ஹவ் ஹஸ் தட் சர்க்கிள், ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள் சேஞ்ச்? ஹவ் ஹஸ் த டைனாமிக்ஸ் சேஞ்ச்? மோஸ்ட் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சப்போர்ட்டிவ். லைக் பரவாயில்ல, ஐ மீன் லைக் நமக்கு வந்து இது இருந்தால் தான் நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருக்கோ அவசியம் அந்த மாதிரி மென்டல் கேர் இல்லைங்க. த அதர்ஸ் தட் பீப்பிளோ அவரே போகலாம் பண்ணிட்டு போ அந்த மாதிரி இருந்தவங்கலாம் வந்து லைக் eventually we moved. We became like hi bye ஆத்தா பீசது அந்த மாதிரி ஆகிட்டோம். பட் இட்ஸ் ஓகே, நீங்கள் லைக் இட்ஸ் ஃபைன். ஸோ இவர் தான் யூ ஒன் ஆஃப் யர் சப்போர்ட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ். எஸ். எத்தனை வருஷம் நட்பு? 13 வருஷம் நினைக்கிறேன். 13 வருஷம். எஸ். தட்ஸ் a long travel. எஸ். So that's it. உங்ககிட்ட நான் சில கேள்வி கேட்குறேன். நீங்கள் வந்து இவரோட ஜேர்னியை பார்த்துருக்கீங்க. வாட்ஸ் யோர் டேக் ஆன் ஹிஸ் ஜேர்னி? எனக்கு அவருக்கு வயசில் ரொம்ப பெரிய வித்தியாசம் கிடையாது, கிட்டத்தட்ட ஒரே வயசு இருக்கும். ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் டைமில் அவருடைய இந்த பாதை கடந்து வர டைமில் வந்து எல்லாருக்கும் அவரோட பிரச்சனை இருக்கும்ல. ஸோ அந்த டைமில் வந்து நம்ம மாட்டி சிலக்குள்ளே கம்ஃபைட் பண்ணிவிட்டு அப்படிலாம் இருந்துச்சு. ஸோ நான் வந்து இன்னொரு லைக் அவருக்கு ஒரு சப்போர்ட்டாக இருந்தேனே தவிர அவருக்கு லைக் சப்போர்ட்டாக இருந்தேன்னு எனக்கு சொல்ல தெரியும். பிகாஸ் அவர் என்னென்ன இண்டல்ஜ் பண்ணாரோ நான் தான் அங்கே இருந்தேன். அவர் சொல்லிட்டே பட் 2 பேனே வந்து ஒன்றா தான் வந்து நம்ம பாதையை கண்டுபிடிச்சி ஒன்றாவே அதில் பயணிச்சு ஒன்றாலே அதில் நீண்டு வந்து ஸோ அந்த பாதையிலே வந்து ரொம்ப இது பண்ணுவோம். அது மேபி அந்த நேரத்தில் என்ன ஒரு ஒரு சப்போர்ட்டுக்கு எதுவுமே தவிர ஒரு பெட்டர் சப்போர்ட்டை விட அந்த நேரத்தில் வந்து ஐ திங்க் ஐ ஷுட் பீன் பெட்டர் சப்போர்ட் தன் பேக் எஃப்ஐ. ஏன் அப்படிங்க? ஏன்னா சில விஷயத்தில் வந்து நான் அவருக்கு சப்போர்ட் பண்ணாமல் இருந்திருக்கேன். ஓகே, ரைட். ஸோ சப்போர்ட் பண்ணாமல் எடுத்துக்கலாம்னு சொல்கிறீங்க. ஐ யூ டாக்கிங் அபவுட் த self-harm or the alcohol? இது எல்லாமே வந்து தெரிஞ்ச விஷயங்கள் தான் எனக்கு. ஐ மீன் ஐ நியூ ஏர்லியர். ஸோ இதெல்லாம் வந்து மீதி 3rd year ஸ்பீச்லேயே வந்து நான் வந்து இல்லை நான் வந்து சரி வா நம்ம என்னுடைய நோக்கம் வந்து சரி வா we go out, pick your mind off things. So I'm at that point of time வந்து let's think about other things, take your mind off things அந்த மாதிரி நம்ம போகிறது which அதில் அந்த night life all that. So I mean நான் வந்து அதை ஊக்குவிக்கல, but at the same time அதை வேணாம் சொல்ல நம்ம ever encourage to find the right help. Okay. Help பேர் ஒன்ஸ் தவிர ரைட் ஹெல்ப்னு ஒன்று இருக்கு. ஸோ அதில் நீ கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்குவா. ரைட். அண்ட் இப்போ do you think இப்போ அவர் ஒரு நல்ல நிலைமையில் இருக்காருன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக நான் அவரை எந்த பாயிண்ட் நான் அவரை சந்திச்சினோ இப்போ அவர் இருக்கிற பாயிண்ட்க்கு வந்து இட்ஸ் டோட்டல் டிஃப்ரெண்ட் பாயிண்ட். நான் இந்த வரைக்கும் கேட்கணும் போது ஐ திங்க் யூ ஹவ் ரியலி கேம் அ லாங் வே. ஓகே, நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் ஒரு கடந்து வந்த பாதையில் பார்க்கும்போது ஒரு நல்ல இடத்துக்கு இப்போ நீங்கள் வந்திருக்கீங்க. பட் இப்போ நீங்கள் சொன்னீங்களே அந்த வென்டிங், அது வந்து ஒரு ஷார்ட் டேர்முக்கு தான் உங்களுக்கு உதவி செய்யும் தவிர லாங் டேர்மில் இட் வில் நாட் சஸ்டெயின். ஏன்னா
ஒரு லிமிட் இருக்குது, உங்கள் நம்பர்களுக்கு ஒரு லிமிட் இருக்குது. ஏன்னா வெண்டிங் செய்யும் போது எஸ் நீங்கள் யூஆர் லேஷிங் அவுட், பட் அதுக்கு சொல்யூஷன்ஸ் கிடைக்காது. ரைட், வேர்ஸ் வெண்டிங் பண்ணதுக்கப்புறம் அது மூலமே உங்களுக்கு என்ன சொல்யூஷன் வேணும்னு நீங்கள் அடுத்த ஸ்டெப்க்கு நீங்கள் போகணும். அது போகாத வரைக்கும் அது வெண்ட் மோட்லேயே இருக்கும். அண்ட் யூ வில் ஸ்டில் பி ஹேவிங் டீப் சீட்டட் இஷ்யூஸ். அந்த சப்ரெஷன் மூடில் அது பேக் ஃபயர் ஆகிடும். ஓகே. ஸோ இனிஷியல் ஜஸ்ட் அவுட் பஸ்ஸில் போகிறீங்க, அப்போ நீங்கள் சாந்தமாயிட்டீங்க. பட் ரிசார்வ் ஆயிடுச்சா பிரச்சனை இல்லை, அதுதான் அடுத்த கட்டணும். ஸோ நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போகணுன்னா நீங்கள் இன்னும் நிறைய செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் வேலை செய்யணும். அட் த சேம் டைம் you need to be bold and whenever you're ready, seek professional help to help you உங்கள் எண்ணங்களை ரீஃப்ரேம் பண்ண கற்றுக்குங்க. ஏன்னா ஓரளவுக்கு தான் நம்பருக்கு உதவி செய்யணும். பிகாஸ் என்ன இருந்தாலும் நம்பர்களுக்கு கொஞ்சம் பயஸ் இருக்கும். ஸோ யூ நீட் சம் ஒன் ஹூ கேன் பி நான் பயஸ்ட், நான் ஜட்ஜ்மெண்டல். அது வந்து ஒரு ப்ரொஃபஷனல் ஹெல்ப் மூலிமா தே கேன் ஹெல்ப் யூ ரீஃப்ரேம் யோர் தாட்ஸ் அண்ட் மேபி தே கேன் அடிஷ்னல் லேர்னிங் ஸ்கில்ஸ் கூட அவங்களுக்கு சொல்லித்தரலாம். லைக் எப்படி நீங்கள் வந்து உங்கள் இமோஷன்ஸை இன்னும் கொஞ்சம் மேனேஜ் பண்ணுற கற்றுக்கலாம், ஆர் டு சேனல் இட் ஈவன் பெட்டர். ஏன்னா நீங்கள் ஏற்கனவே கடந்து வந்துட்டீங்க எந்த ஒரு ப்ரொஃபஷனல் ஹெல்ப்னா, இப்போ கொஞ்சம் ப்ரொஃபஷனல் ஹெல்ப் எடுத்திங்கன்னா யூ வில் ஹெல்ப் யூ ஈவன் ஃபர்தர். ஏன்னா வந்த பாதை நீண்ட பாதை, இதுக்கப்புறம் சுகப்பாதையாக இருக்கணும். ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரம் ஹியர் ஃபார் திஸ் செஷன் அண்ட் ஐ wish you all the best in life and I hope you take the right steps forward from now. Thank you. நிறைய பேர் மறக்கிறது என்னன்னா, adulting is also trying to reparent yourself. அதுவும் இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸில் வளர்ந்த adolescenceக்கு வந்து adultingல வந்து ரீபேரண்டிங் வந்து can be very emotional, right? ஏன்னா அவங்க பெற்றோர்கள் ஃபெயில், அவங்க பார்வையில் அவங்க பேரண்ட்ஸாகவே இல்லை, அன்பு செலுத்தலை, அரவணைப்பு இல்லை, தப்பு செஞ்சான்னு ஒரு மன்னிப்பு கேட்கல, அந்த க்ளோஷர் செல்ஸை வராமல் இருக்கலாம். as the child, the surviving child, now and out, அவரே தன்னை மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இருக்கணும். அப்போ தான் அவனால் முழுமையாக ஃப்யூச்சர் நோக்கி போகலாம். இல்லாட்டி அந்த வலி இன்னும் ஒரு பகுதியில் இணைந்துக்கிட்டே இருக்கும். அண்ட் பிற்காதில் அது ஸ்லோலி will start to impact his lifestyle. ஸோ மன்னிப்பு என்பது முக்கியம். ஆனால் அது எப்போ வரும் எப்படி வரும்னா அது இண்டிவிஜுவலை பொறுத்து இருக்குது. பட் செஞ்சால் கூட as soon as they can forgive themselves will be better. But it's a process.